என் பேர் வந்து ரமாதேவி. என்னோடய சொந்த ஊர் தேனி டிஸ்ட்ரிக். தேனியிலேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். நான் இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு 2005 இருக்கேன் நான். இப்போது எனக்கு இதே ஆயிடுச்சு, 20 வருஷம் கணக்கு ஆக போகுது. நான் பேசிக்லேருந்தே லைஃப்பில் வந்திருக்கேன். நான் ஆட்டோ ஓட்டுவேன், ஆம்புலன்ஸ் ஓட்டுவேன், ஜேசிபி ஓட்டுவேன், மால்வோ பஸ்ஸு ஓட்டுவேன், டாரஸ்டர் லாரி ஓட்டுவேன். நான் ஓட்டாத வாகனங்கள் எதுவுமே கிடையாது. எங்கள் ஊர் வந்து ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்தில் நான் ஒரே பொண்ணு தான். எம்ப்ளாய்மெண்ட்டில் நான் வந்து எல்லாச்சுன்னா கவர்மெண்ட் மேலே இந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. எம்ப்ளாய்மெண்ட்டில் நான் ஒரே பொண்ணு தான். நான் ஒரு பொண்ணு தான் பஸ்ஸு ஓட்டுவேன், பஸ்ஸு, லாரி, ஜேசிபி எல்லாமே ஓட்டுவேன். எம்ப்ளாயில் நான் கிட்டத்தட்ட 18 வருஷம் நான் எம்ப்ளாயில் பதிஞ்சிருந்தேன். எனக்கு வேலையே கிடைக்கல. ஸோ நான் எங்கே போனாலும் பணம் கொடுங்க. ஏன்னா பணம் இல்லை, திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது. என்ன நானே மோட்டிவேஷன் நானே இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். எனக்கு யாரும் அந்தளவுக்கு மோட்டிவேஷன் சப்போர்ட்லாம் கிடையாது. என்னமோ இந்த லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நானும் வந்துட்டேன். கோயம்புத்தூரில் வந்து இங்கே ரெட் டாக்ஸின்னு சொல்லிட்டு பிங்க் டாக்ஸி, அதில் வந்து நான் லேடிஸ்க்கெல்லாம் அந்த பிங்க் ஓட்டிக்கிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என் ஓனர்ஸ் வந்து பெண்களுக்கு பெண்ணெல்லாம் இயக்கப்படுன்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் டாக்ஸி ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது நல்ல வரவேற்பு நல்லா இருந்துச்சு எனக்கு. ஆல்ரெடி அவர் இவங்களை வந்து நல்லா மோட்டிவேஷன் பண்ணார். அந்த ஃபீல்டில் நான் டாக்ஸி டிரைவராக இருக்கிறேன். வந்த இடத்துல ஒரு இஷ்யூ ஒன்று நடந்துச்சு. ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துகிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு பிரசவ வலின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி கூட யாருமே இல்லை, தனியாக தான் வந்திருக்காங்க. ஒரு 4 ஜென்ஸு அந்த பொண்ணை வந்து இப்படி அம்மோன்னு இப்படி தூக்கிட்டு வராங்க. அது பார்க்கவே எனக்கு பரிதாபமாக போச்சு. என்ன ஆச்சுன்னா அவங்க உள்ள அந்த 2 பேர், அவர் பேர் வந்து சிவகுமார், முத்துக்குமார் அண்ணா, ஒரு 2 பேர், அவங்க யாருன்னு தெரியாது. திடீர்னு வந்து எப்போ ஆட்டோ டாக்ஸிலாம் கிடைக்கல, உங்கள் வண்டி கொடுங்க. ஏன்னா இத்தனை வண்டி நிற்கல இல்லைப்பா. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, தண்ணி கூட உடஞ்சிரும், பிளட்டு ப்ளீடிங் ஆகுது, பிளட் ஆயிரும், குழந்த பிறந்த வண்டி நாஸ்தி ஆயிரும், இப்போ தான் நான் காலையில் வேலைக்கு வந்துருக்கேன்னு யாருமே வரமாட்டேங்கிறாங்கப்பா, உனக்கு புண்ணியமாக போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. எனக்கு பார்த்த உடனே உடனே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், இல்லை அந்த லேடி வந்து ஒரு மரணத்தை நோக்கி போய்க்கிருக்காங்க. அவங்க அவ்வளோதான், அவங்க அன்கான்சியஸில் போகிற மாதிரி போய்க்கிருக்காங்க. என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியல. அப்போ நான் சொன்னேன், என்னாலும் சரிண்ணா, கடவுள் மேலே பாடத்தை போட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் இந்த நண்பன் மண்ணில் விஜய் மொபைலில் ஸ்கூட்டியில் அந்த மாதிரி தான் நான் ஹார்ன் அடித்து உள்ளே போய் அட்மிட் பண்ணி நான் வந்துட்டு எனக்கு கரெக்டாக ஒரு 12 மணிக்கு கூப்பிட்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குப்பா, ரொம்ப ஒரு கோடி புண்ணியமாக போனேன், ரொம்ப சந்தோஷம், ஏதோ நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு. என்னென்ன சொல்லுவேன்னா, அந்த சமுதாயத்தில் வந்து எல்லாருமே அது எப்படி இப்படி கண்ணு முன்னாடி பார்க்குறாங்கன்னே புரியல. இதுவே அவங்க அம்மா, அவங்க அண்ணா, அவங்க அக்கா, அவங்க அண்ணி, அவங்க தங்கச்சி, கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு யாரோ அந்த ஒரு சம்பவம் நடந்திருந்தா இவங்க இப்படி நின்று பார்ப்பாங்களா, இல்லை யோசிப்பாங்களா, நம்ம வண்டியில் மீட்டிங் ஆயிரும், நம்ம வண்டியில் இப்படி ஆயிரும்னு. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமோ அது நமக்கு 4 பேர் செய்வாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு தேனி டிஸ்ட்ரிக்டில் முதல் பெண்மணி நான். எதில் நான் இல்லை, ஜேசிபி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், பஸ்ஸு ஓட்டுவேன், டாரஸ்டர் லாரி ஓட்டுவேன், மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஆட்டோ ஓட்டுவேன். இத்தனை தொழிலை என் கையில் வச்சுருக்கிறேன். ஏன் எனக்கு எம்ப்ளாயில் வேலை கிடைக்கல, என்ன ரீசன்? அப்போ பெண்களுக்கு 33 இடம் ஒதுக்கீடு சொல்கிறீங்களே, ஏன் அதை அறிவிக்கிறீங்க, ஏன் ஒதுக்கீடு கொடுக்குறீங்க, ஏன் எம்ப்ளாயில் பெண் டிரைவர் ஒதுக்கீடு ஏன் போகிறீங்க? பெண்களுக்கு எந்த முன்னுரிமையில் நீங்கள் விடவும் தானே. அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் என்ன பண்ண, சரி ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு நான் எனக்கு என்னோட லைன் அப்படி போயிட்டே இருக்கேன். நம்ம லாரி ரோடு வடவள்ளியில் ஸ்ரீராம் மினி பஸ் ஓடிக்கிருச்சுங்க. அப்போ நான் மினி பஸ் ஓட்டியிருக்கிறேன். மினி பஸ்ஸு செக்கிங் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் மதுரையில் ஓடிக்கிருந்தேன். அதுக்கப்புறம் ஜேசிபி 1 வருஷம் ஓடிக்கிருந்தேன். அதுக்கப்புறம் பஸ்ஸு சென்னை டு மதுரை ப்ரைவேட் பஸ்ஸு கொஞ்ச நாள் ஓடிக்கிருந்தேன். அதை முடிச்சுக்கிட்டே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கடமாப்பேட்டையில் ஈவினிங் ஆட்டோ ஓடிக்கிட்டு இந்த ITI MME டிகிரி இன்ஜினியரிங் படித்தேன். ஈவினிங் காலேஜ் போவேன், பகலில் ஆட்டோ ஓட்டுவேன். எனக்கு பேசிக்காக யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. ஏதோ வண்டி பார்த்தா போதும், அந்த வண்டி பண்ணி அண்ணா ஒரு ரவுண்டு கொடுங்க, அண்ணா ஒரு ரவுண்டு கொடுங்க, இப்படி கேட்டு ஓட்டி நான் அப்படியே பழகினது தான். ஒரு சென்னையில் ஒரு 5 வருஷம் இருந்தேன். அப்புறம் பாம்பேயில் 1 வருஷம் இருந்தேன். அப்புறம் மதுரையில் ஒரு 5 வருஷம். ஒவ்வொரு ஊர்லேயும் நான் ஒவ்வொன்றும் கற்றுக்கிடுவேன். எந்த ஊரில் இருக்கணும் அந்த ஊரில் வண்டி கற்றுக்கிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஆர்மிலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம்.
எனக்கு அந்த ஆம்னி வந்து அந்த ஆம்புலன்ஸ்னு சொல்லி அந்த அந்த ஹாஸ்பிட்டல் நேம் எனக்கு மறந்து போச்சு. 2008 மதுரையில் பழங்கன்ற ஒரு கிளினிக்கு அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் மதுரையில் பஸ் ஓடிக்கிருந்தேன். அப்புறம் ஜேசிபி ஆம்புலன்ஸ் ஓடுறப்போ நான் எனக்குலாம் கனவுகள் ரொம்ப ஜாஸ்தி. அந்த இடத்துல எனக்கு என்ன நடந்தாலும் அது மைண்டில் செட் பண்ண மாட்டேன். யாருக்கா ஹெல்ப் பண்ணணும், ஏதோ ஒன்று ஆகிடும் ஓடி போகணும், அவங்க தூக்கிட்டு வரணும், இந்த மாதிரி மைண்ட் செட்லேயே இருந்து எனக்குள்ள நான் வெளியே வரணும், என்னால் முடிஞ்சதும் பண்ணணும். நான் பைக் ரேஸ் போவேன். புல்லட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரையில் நான் பைக் ரேஸ் போவேன், கார் ரேஸ் போயிடுவேன், அதுலேயும் வின் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டு எதுக்கு வச்சுருக்கீங்க? பெண் முன்னுரிமை எதுக்கு வச்சுருக்கீங்க? அப்படி எதுக்கு கூப்பிட்றீங்க? எம்ப்ளாய்மெண்ட் மணிக்கு நான் 3 வேலை போயிருப்பேன் தேனி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு. எனக்கு கூப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ வந்து எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது. 5 லட்ச ரூபா கொடுங்க, 4 லட்ச ரூபா கொடுங்க, ஒரு கவர்மெண்ட் வேலை தரேன்னாங்க. 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபான்னா நான் ஏன் எம்ப்ளாய்மெண்ட் பதிக்கணும்? அது இருந்தால் நான் ஏன் எம்ப்ளாய்மெண்ட் பதிக்கணும்? நான் ஏன் கவர்மெண்ட்? என்னோடய ஆசை வந்து நிறைவேறாமே போயிடுச்சு. என்னோடய ஆசை என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு 108 ஆம்புலன்ஸ் ஓட்டணும். அது பெரிய கனவு எனக்கு. அந்த சந்தோஷத்தை நான் என்ஜாய் பண்ணணும். 108 ஆம்புலன்ஸ் ஓட்டணும், நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி பிரசவ வார்டு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு நைட் நாள் டியூட்டி பார்க்கணும். என்னோடய லைஃப்பு கனவே அது ஒரு எய்மாகவே இருந்துச்சு. ஒரு சமூக சேவையாக இருக்கணும், என் லைஃப்பை சந்தோஷமாக போகணுன்னு எதிர்பார்த்தேன். அந்த சான்ஸே எனக்கு கிடைக்கல. அதிலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அப்படியே லைஃப் அப்படியே கொண்டு போயிட்டேன் நான்.